ஷோ வீக்கிட்டு இருக்குது டிசி லைவ். நான் உங்க ஆர்ஜே முக்கில் என் கூட பேசிட்டு இருக்குது ஆர்ஜே ஞானப்பிரியா. வி கேர் வி ஷேர் வி ஆர் ஆன் ஏர். ஹாய் ஞானப்பிரியா. ஹாய். நவராத்திரியுடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு செலிப்ரேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதோடைய முதல் கட்டமான முதல் நாள்ல நம்ம இப்போ இருக்கோம். சாரி, உங்க பேக்ரவுண்ட் தான் அதிகமா கேக்குது. என் பேக்ரவுண்டும் கொஞ்சம் சவுண்டா இருக்கு. 1 செகண்ட். ஓகே. ஏதோ 9 நாளும் கொழு வச்சு கொண்டாடுற ஒரு பயங்கரமான ஃபங்க்ஷனு. கலர் கலரா இருக்கும் அது இதுன்னு சொன்னீங்க. ஒரு நாளுக்கும் ஒரு கலர்ல ஏதோ சிலைகளை எல்லாம் வச்சு வழிபடுவாங்க. கர்ப்பிணி பெண்களும் தாய்மார்களும் தங்களுடைய கணவர்களுக்காக வேண்டிப்பாங்க அப்படி இப்படின்ட்டு நிறைய சொன்னீங்க, கேட்டோம். கேக்குதா நான் பேசுறது? இப்போ நாய்ஸா இருக்கா? ஓகே. அந்த மாதிரி கொண்டாடுற ஒரு பயங்கரமான ஃபங்க்ஷன் நம்ம சைட்ல மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல கொண்டாடுறத விட நார்த் சைட்ல ரொம்ப விமர்சையா கொண்டாடுற ஒரு ஃபங்க்ஷன்னா இந்த நவராத்திரி தான். ஒரு நாளும் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்ததுதான், இந்த நாடகத்துல எல்லாம் நடக்கும்ல அந்த மாதிரி ரொம்ப பயங்கரமா நடத்துவாங்க. சொந்தக்காரங்க எல்லாருமே நான் அந்த எனக்கும் தெரியாதுதான், சீரியல்ல பாத்திருக்கேன். இந்த சின்ன சின்ன சினிமா எல்லாம், நார்த் இந்தியன் சினிமாஸ் எல்லாம் நிறைய மூவிஸ் எல்லாம் பார்த்ததுனால அதை வச்சு சொல்றேன். அதெல்லாம் நடக்கும். வெளில இருந்து ரிலேட்டிவ் எல்லாருமே வந்து ஒன்னா உக்காந்து பாட்டு பாடி அந்த குழந்தைங்களெல்லாம் ஆட வச்சு. இந்த இந்து படம் கூட பாத்திருக்கீங்களா? திருமணம் என்னும் நிக்கா நினைக்கிறேன். அந்த படத்துல கூட அவங்க வீட்டுக்கு இது மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நடத்துவாங்கல்ல, அதெல்லாம் செம்மையா இருக்கும். அந்த மாதிரி எங்க வீட்லயும் நடக்கணும் அப்படின்னு எனக்கும் ஆசைதான். என்ன பண்றது, இல்ல எங்க வீட்டுல நான் மட்டும் தான் இருக்கிறதுனால யாரும் கொண்டாடுற அளவுக்கு நவராத்திரி தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஞானப்பிரியா இருக்கீங்களா இல்ல ஏதாவது தொலைதூர காட்டுல கழிக்கிறீங்களா? இல்ல இல்ல ஆக்சுவலி லைக் பேக்ரவுண்ட் சவுண்ட் குட்டி பாப்பா ஒருத்தவங்க இருக்காங்க, ரொம்ப சவுண்ட். இப்போ ஓகேவா இருக்கா? என்னது இப்போ ஓகேவா இருக்கா? பேக்ரவுண்ட் சவுண்ட் இல்லாம குழந்தைங்களை என்னன்னு சொல்ல முடியும்? உங்க சைடா? அந்த குழந்தைகளுக்கும் ஏதாவது கொழு வச்சு விட வேண்டியதானே? அதுதான் பொம்மையா உட்கார வைக்கணும். பட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் உட்கார மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு 50. இந்த வேஷம் எல்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாமா நடக்கும் இந்த குழந்தைகளுக்கு எல்லாம்? அதெல்லாம் இப்ப இருக்காதுல்ல? நோ 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 நோ, அந்த அளவுக்கு தெரியல எனக்கு. இந்த ஃபெஸ்டிவல் நம்ம அவ்வளோக்கா செலிப்ரேட் பண்றது இல்ல. 9 days வரும், 9 days விரதம் இருக்காங்க. அந்த 9 daysல எதனாவது கோயில்ல போய் உட்காந்துருப்போம், வீட்டுல பாட்டு போட்டு விடுவோம். எங்க அம்மாலாம் அது சாப்பிடாம விரதம் இருப்பாங்க. இந்த நவராத்திரிக்காகவா? சரி சொல்றேன். சும்மா இஷ்டத்துக்கு பேசுறது, ஆனா என்ன நடக்கிறதுன்னு தெளிவா தெரியாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் இந்தியன் ஃபங்க்ஷனாவே நான் ஒதுக்கிடுறேங்க. எனக்கு தெரியாதுங்க இந்த ஃபங்க்ஷனு. ஓகே ஓகே. சோ உன்னையோட டே ஃபர்ஸ்ட் 1 அண்ட் டே 1 டே 2 இதே மாதிரியே நம்ம சக்தி ப்ரோ போடுவாங்க போல, லைக் டே 2 டே 3 டே 4 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நமக்கு இந்த டே 1க்கே நம்ம டே 9 பத்தியுமே பேசியிருக்கோம். டே 1லயே டே 9 பத்தியுமே பேசி முடிச்சிட்டோம். நாளைக்கு டே 9 வரைக்கும் ஏன்னா முன்னுரையா இருக்கட்டுமே. எல்லா நாளைக்கும் சேர்த்து என்னென்ன இதை யூஸ் பண்றோம், எந்தெந்த கலர் வியர் பண்றோம், அந்த கலர்ஸ வச்சுன ஒரு தியரி மாதிரி இருக்கு, ஒரு கலர் தியரி. அதனால என்னென்ன பண்றோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாளும் நம்ம அந்தந்த கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு ஆபீஸ்க்கு வந்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா எங்க ஆபீஸ்லயும் கொழுக்கட்டை எல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொழுக்கட்டை கிடையாதா, கொண்டக்கல்ல கொடுப்பாங்க. பொரி கொண்டக்கல்ல அதெல்லாம் நிறைய கொடுப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு. உங்க ஆபீஸ்ல பாவம் நீங்க தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறதுனால உங்களுக்கு அது நடக்காது, கஷ்டம்.
பொறாமப்படுறீங்கன்னு தெரியுது. அதெல்லாம் நான் பண்ணல, நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. சோ இன்னைக்கு டே 1 இல்ல முகில். சோ முக்கியமான ஒண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இந்த பானை இருக்குல்ல, பானை கலர்ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி பானைக்குள்ளார வந்து மண்ணு போட்டு அதுக்குள்ள நவ தானியங்கள் 9 தானியங்கள் இருக்குல்ல, அதை போட்டு தண்ணி ஊத்தி இது பண்ணுவாங்களாமா. சோ அண்ட் அது வந்து இந்த மாதிரி அதுக்குள்ள நல்லா வசதியா இருக்கிறவங்க கோல்டு காயின்ஸா போடுவாங்க உங்கள மாதிரியான நாட்கள்லாம். சோ இந்த நாட்கள்லாம் நவ தானியங்கள் போடுவோம். நீங்க நவ ரத்தினங்கள் போடுவீங்களா இருக்கும்? நவ தானியங்கள் தான் எனக்கு தெரியும், ரத்தினங்கள் வாங்குற அளவுக்கு எல்லாம் காசு இல்லைங்க. ஓகே. அண்ட் நம்ம டே 2 இதே மாதிரி கொஞ்சம் இன்னும் நிறைய விஷயங்கள் டே 2ல பேசலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாமா? ஓ, இது டெய்லியுமா இது கான்செப்ட்? பார்க்கலாம். அது சரி. ஓகே. நான் வேற என்னென்னமோ நிறைய படிச்சுலாம் வச்சிருந்தேங்க. அண்டார்டிகா படிச்சிருக்கேன், பெர்முடா ட்ரையாங்கிள் படிச்சிருக்கேன், அப்புறம் இன்னும் நிறைய உப்பு வேலி, ஒரு நாளைக்கும் கான்செப்ட் படிக்கணும் படிச்சுட்டு உட்காந்துருந்தேங்க. ஏன்னா நவராத்திரியே வச்சிருவாங்க போலயே. பரவாயில்ல, இது வச்சா என்ன, பேச போறோம், நீங்க இருப்பீங்க. சோ கண்டிப்பா பேசிக்கலாம். பாத்துக்கலாம். தாராளமா என் பண்ணிக்கிட்டே பல தரப்பட்ட வேலைகள் உங்க சைட்லயும் இருக்கு, என் சைட்லயும் இருக்கிறதுனால அதை முன்னிறுத்தி இந்த கிளைமேக்ஸோட படத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டாடா பை பை, see you next morning. நீங்க கேட்டுட்டு டிசி லைவ். தொடர்ந்து கேளுங்க, நீங்களே சொல்லுங்க. Okay, so this is DC Live. We care, we share, we are honest.